வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சின்ன கையேடு இன்னைக்கு இருக்கிற நம்ம வேகமான வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியுமா? வாங்க, ஆத்திசூடின்னு சொல்ற அந்த அற்புதமான புதையல பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி வாழ்க்கையோட அடிப்படை அறங்களையும் அவ்ளோ சுலபமா சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சின்ன கேள்விதான் ஆத்திச்சூடியோட மிகப்பெரிய பலமே. சரி, அப்போ ஆத்திசூடின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட 109 ஒற்றை வரி அறிவுரைகள். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது தமிழ் எழுத்துக்களோட வரிசைப்படி, அதாவது ஆல ஆரம்பிச்சு அகர வரிசையில அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா, மக்கள் விளையாட்டுத்தனமா மனப்பாடம் பண்ணி வாழ்க்கையோட பெரிய விஷயங்களை கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்ளோ அருமையான ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்தது யாரு? அந்த ஞானத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆளுமைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். வாங்க பாக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். ஔவையார்ங்கிறது ஒரு தனி நபரோட பேர் கிடையாது, அது ஒரு பட்டம். மதித்தக்க பெண்மணிங்கிற அர்த்தத்துல பல காலகட்டங்கள்ல வாழ்ந்த கொப்ப பெண் புலவர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் 12ஆம் நூற்றாண்டுல சோழர்களோட அரசவையில ஒரு முக்கியமான புலவரா இருந்தவங்க. சரி, இது எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆனா இந்த சின்ன சின்ன வரிகள் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? வாங்க, சில நிஜமான உதாரணங்களை பார்க்கலாம். அப்போதான் இதோட சக்தி நமக்கு புரியும். முதல் வரியே பாருங்க. அறம் செய்ய விரும்பு. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அதாவது, நல்லது செய்யணும், நேர்மையா இருக்கணும்னு முதல்ல நீ மனசார ஆசைப்படு. ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் முதல் விதை விருப்பம் தானே. அடுத்த வரிக்கு போலாம். ஐய மிற்றுன். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. ஆனா இது வெறும் பிச்சை போடுறத பத்தி சொல்லல. நம்ம சக மனிதன் மேல இருக்க வேண்டிய ஆழமான கருணைய பத்தி பேசுது. அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ அறிவு எப்படி பாதுகாக்கப்பட்டது? இந்த மாதிரி பனை ஓலைகள்ல தான். ஒவ்வொரு எழுத்தையும் எவ்வளவு கவனமா செதுக்கி தலைமுறை தலைமுறையா இத காப்பாத்தி வந்திருக்காங்க பாருங்க. பனை ஓலையில இருந்து நேரா பிக்சலுக்கு என்ன ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் பாருங்க. அந்த ஓலைச்சுவடியில இருந்த அதே ஞானம் இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல, நம்ம போன்ல இருக்கு. தமிழ் யூனிகோடு மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான் இந்த பழமையான அறிவை டிஜிட்டல் வடிவத்துல பாதுகாத்து உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க உதவுது. அப்போ மொத்தத்துல என்ன சொல்ல வரும்னா, 1000 வருஷம் ஆகி இருக்கலாம், ஆனா ஆத்திச்சூடி இன்னிக்கும் உயிரோட தான் இருக்கு. ஒரு தனி மனுஷனுக்கு ஒழுக்க நெறிய காட்ட, ஒரு குழந்தைக்கு அடிப்படை கல்விய கொடுக்க, ஒரு சமூகத்துக்கு வாழும் பாரம்பரியமா இது இன்னிக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரே ஒரு வரியில ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அது ஆத்திச்சூடியிலேருந்து இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட பாடமா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.